சார் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் அவருக்கு இவ்வளோ ஆர்வம்னு கேட்குறேன். இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்களே பிரமுகர்கள், எதுக்கு அவர் மேலே தமிழ்நாட்டு பாஜக என்ன ஆர்வம், இல்லை அவருக்கு என்ன நயினார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அண்ணாமலை சாட்டையில் அடித்தா பார்க்க மாட்டேங்கிறான். எல்லாமே அதாவது எண்ணத்தை தான் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும். இது பெரியார் மண்ணாக இருக்கு, மத வெறியை பரப்ப முடியலை, அதனால் வேஷத்தை மாற்றி போடுறது தான். ஒரே ஆர்டிஸ்ட் படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? ஒரே உணவை டெய்லி சாப்பிட முடியுமா? டெய்லி இட்லியை சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? காலையில் மத்தியானம் முடியாது. அது மாதிரி தான் அவங்க ஒரே மூஞ்சியை பார்க்க முடியல, வேஷம் போடுறாங்க. பவன் கல்யாணம் வந்தால் ஓட்டு போட்டோம். ரஜினிகாந்த் பாஜகவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போதே ரஜினிகாந்த் ஓரமாக உட்காரியா தூத்துக்குடியில் கேட்டாங்களா இல்லையா? நீ எதுக்கு அங்கே வந்தேன்னு கேட்டானல, ஹூவாரின்னு கேட்டானா ஒருத்தன். ரஜினிகாந்தை பார்த்து ஒருத்தன் ஹூவாரின்னு கேட்குறான். சமூக விரோதிகள் உள்ளே பூந்து விட்டார்கள் ரஜினிகாந்த். அந்த சமூக விரோதியை நீ தாண்டான்ட்டாங்க சொன்னாங்களா இல்லையா லோக்கலில்? நிறைய விமர்சனம். ரஜினிகாந்துக்கான மரியாதைங்கிறது சினிமாவில் தான். நீ நல்ல படம் நடிச்சேன்னா நாங்கள் நிறையா காசு கொடுத்து பார்ப்போம். 200 டிக்கெட்டை நாங்கள் 500 கொடுத்து கூட பார்ப்போம். ஆனால் நீ இங்கே கோல்மால் பண்ணுறது, துக்குளுக்கு படித்தா அறிவாளி ஆயிடுவான்னு எங்கிட்ட சொல்கிறது இருக்கலாது. நாங்கள் எல்லாமே படிப்போம். துக்குளுக்கு படித்தா அறிவாளியாக குருமூர்த்தியே ஆகலையே, சோவே முட்டா பயலாக தான் இருந்திருக்கான்.